பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கூட அன்போடு இருக்கிறேங்க. இன்றைய தினம் மே 5ங்க. இன்றைய பதிவுலையும் பார்த்தீங்கன்னா விற்பனை போஸ்ட் எதுவும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குதுங்க. அதோட பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வளர்ப்புக்கு ஏற்ற டைம் இல்லைங்க. ப்ரைஸ் எல்லாமே 500 அண்ட் எபோவ் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இந்த டைம் நாங்கள் எதுவுமே வாங்கலை பெருசாக. இந்த டைம் நம்ம தோட்டத்து வேலை கரெக்டாக இருக்குதுங்க. தோட்டத்தில் இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம நர்சரிக்கு போய் எடுக்கிறோம் அப்படின்ட்டு பக்கத்தால் வெள்ளகோயில் அருகாமையில் ஒரு நர்சரியில் போய் எடுத்தேங்க. இதில் இருக்கிற மரத்தையெல்லாம் வந்து நாம் தெளிவாக பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாங்கன்று எடுத்தது எல்லாமே நான் தருமபுரி மாவட்டத்தில் கோச்சப்பள்ளியில் எடுத்தேன்னு சொல்லி போட்டிருந்தேன். இது பக்கத்தால் போய் நம்ம பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்கிற நர்சரியில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நர்சரிக்கு போயிருந்தேங்க. போன காஸ்ட் வைஸ் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் நம்ம நார்மலாக வந்து எடுத்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா 80லேருந்து 150க்குள்ளே எடுத்தோம். இங்கே மாங்கனோட விலைன்னு பார்த்திங்கன்னா 300லேருந்து 350, 500, 1000, 2000 வரைக்கும் வந்து இங்கே கன்று இருக்குதுங்க. கண்ணோட சைஸை பொறுத்து ரேட் டிஃபர் ஆகுது. அது இங்கே இருக்கிற ஒட்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தரமாக இருந்ததுங்க. ஒட்டுகள் எல்லாம் எதுவும் நமக்கு ஒரு சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே பழைய ஒட்டு தான். கன்று எல்லாமே தெளிவாக இருந்ததுங்க. இது போனதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மாங்கன்று வாங்கினேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பலாக்கன்று ஒன்று வாங்கினோம். மல்லிகைப்பூச்செடி ஒரு 2, முல்லைப்பூச்செடி ஒரு 2ங்க. அதுபோக பார்த்திங்கன்னா பப்ளி மாஸ்ன்னு சொல்லி ஒரு பிளான்ட்டுங்க, அது ஒன்று எடுத்தோம். ஆக மொத்தம் ஒரு 2500 ரூபாய்க்கு நேற்று எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதெல்லாமே பாருங்கள் காஸ்ட் வைஸ் 420 ரூபா அந்த ரேட்டு. கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க நார்மலாக சப்போர்ட்டாகவே பார்த்திங்கன்னா. ஆனால் ப்ரீடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க. ரகம் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரகமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த ஒரு செடிக்காக வந்து நம்ம இங்கேருந்து தருமபுரி போய் எடுத்துறப்போ வாடகை 10,000 ஆயிருங்க. அதனால் இந்த 5 கன்று வந்து நம்ம லோக்கல்லே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைம் எடுத்தோம். கண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டு வந்து பழைய ஒட்டுங்க, நல்லா தெளிவாக இருந்தது. வாங்குற நண்பர்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். பார்கெயின் பண்ணுறது வந்து பெரிய அளவில் பண்ண மாட்டாங்க. ஒரு 50 ரூபா 100 ரூபா வந்து கடைசியில் வந்து பார்கெயின் பண்ணி தருவாங்க, அவ்வளோதான். அது நம்ம பெருசாக நம்ம ஒரு இடம் வேண்டியது இல்லைங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பூச்செடிகள் எல்லாமே நிறையா இருந்ததுங்க. புளியங்கன்று எல்லாமே ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான். அப்புறம் திராட்சை கன்று ஒரு 2 எடுத்து வந்துருந்தேங்க. இன்னும் எதுவுமே வைக்க கொஞ்சம் டைம் இல்லை. இன்றைக்கி எல்லாமே ஈவினிங் ஆயிடுச்சு வர்றதோட, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வச்சுட்டு வந்தாங்க. எல்லாமே பாருங்கள் காஸ்ட் வைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகம்தான். அதிகனால பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குதுங்க. பிளான்ட் எல்லாமே க்ரோத் நல்லா இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த நர்சரியில் வந்து இதுக்கு முன்ன ஒரு 4-5 மாங்கன்று எடுத்திருந்தோம். எல்லாமே வந்து இந்த டைம் ஈல்டு வந்துருச்சு. பலாக்கன்னும் இந்த ஃபார்மில் வந்து ஒரு 5 எடுத்திருந்தாங்க. எல்லாமே இந்த வருஷம் ஈல்டு வந்துருச்சு, நல்லா இருக்குது. இது தவிர பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் வந்துங்க ஒவ்வொரு ரகம் வந்து புது ரகமாக வருதுங்க. பலாப்பழத்தில் வந்து ரெட் ஜாக்கு, செம்பருத்தி பழா, வரிக்கி பழா, அது மாதிரி ஏகப்பட்ட ரகம் இருந்தது. மாங்கன்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா ரகமும் இருந்ததுங்க. குழம்பு காயின்னு சொல்லி ஒன்று புதுசாக ஒன்று இருந்தது, அதில் ஒன்று எடுத்தேங்க. அல்ஃபோன்ஸாவில் ஒரு 2 எடுத்தோம். அப்புறம் பெங்களூரால் ஒரு 2 எடுத்தேங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிளிமூக்கன்று ஒரே ஒரு மரம் தான் நம்மளுக்கு பெரிய மரம் இருக்குது. அதனால் சரி இன்னும் 2 இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி 2 எடுத்தேங்க. அப்புறம் சப்போட்டாவில் வந்து எடுக்கலான்ட்டு பார்த்தோம். சப்போட்டா எடுக்கிறதுக்கு இந்த வயசு காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 450க்கு மேலே இருந்தது. கொஞ்சம் ரேட் ரொம்ப ஹையாக இருந்தது. சரி அதனால் இந்த டைம் வேண்டாம், அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அதுக்கப்புறம் செர்ரி இருந்ததுங்க, பேரிக்காய், அப்புறம் வாட்டர் ஆப்பிள், எல்லாமே எல்லா ரகமே வந்துருந்தது. சப்போட்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ரகம் இருந்ததுங்க. கொய்யாவில் பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யா, அப்புறம் தாய்வான் கொய்யா, அது எல்லாமே இருந்தது. தாய்வான் பிங்க்கு எல்லாமே இருந்ததுங்க. அப்புறம் மரத்துலேயும் பார்த்திங்கன்னா நிழல் தரக்கூடிய மரமும் நிறைய இருந்ததுங்க. அது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 200, 300க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி ஹைட்டில் இருந்தது. நிழலுக்காக வாங்கி வைக்கிறவங்க வந்து தாராளமாக வாங்கி அடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாவலுங்க, ஜம்போ நாவல் இருக்குது, வெள்ளை நாவல் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதுளம்பழம், அது மாதிரி வந்து நிறைய இருந்ததுங்க. அப்புறம் விளாம்பழம் எல்லாமே வந்து நிறைய இருந்தது. விளாம்பழத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு 2 வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு, அது மாதிரி வந்து நிறையா ஃப்ரூட் ஐட்டம்லாம் நிறைய இருந்ததுங்க. அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம் இருந்தது. இதெல்லாமே பாருங்கள் மரக்கன்றுகள் எல்லாம் வந்து தெளிவான கன்றுகளுங்க. பலாக்கன்றுகளும் பாருங்கள், இது நார்மலாக வந்து எல்லாமே நல்லா தெளிவான கன்றாக இருந்தது. ஆனால் காஸ்ட் வைஸ் வந்து டபுள் மடங்குங்க. நார்மலாக வந்து நாம் எடுக்கிறப்போ 80 to 150க்கு எடுத்தோம். இப்போ 300+ எடுக்கிறேங்க. இந்த வியட்நாமெல்லாம் பாருங்கள் 700 ரூபா கணக்கு வருது. இதே வந்து நான் போன டைம் வந்து 150 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். இதோட 2 மடங்கு 3 மடங்கு சேர்த்தினே சொல்லலாங்க. ஆனால் வந்து நாம் இந்த ஒன்றுக்காக வந்து நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் போய் வாங்க முடியாது. அதனால் இது 1, 2 எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குதுன்ட்டு. இது அப்படியே பாருங்கள் திராட்சை கொடி இருக்குது. திராட்சை கொடியில் இதில் ஒரு 2 எடுத்தேங்க. இதில் பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சை இருந்தது, பச்சை திராட்சை எல்லாம் இருந்ததுங்க. இது பாருங்கள் பப்ளி மாஸ் செடி இருந்தது. சரி இதுலேயும் 1 எடுத்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வரப்போ நம்ம பாப்பா மல்லிகைப்பூ செடி வேணுங்க பண்ணால், சரி அவளுக்கு ஒரு மல்லிகைப்பூ செடி ஒரு 2 எடுத்தோம். அப்புறம் முல்லைப்பூ 2 வேணும் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, அதனால் முல்லைப்பூ 2 எடுத்தேங்க.
இந்த டைம் பார்த்திங்கன்னா ரோஸ்லாம் வந்து கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எப்பயுமே ரோஸ் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். இந்த டைம் வந்து ரோஸில் வந்து பழைய ஸ்டாக் மட்டும்தான் இருந்தது. அதில் நான் எதிர்பார்க்குற கலர் கொஞ்சம் இல்லை. அதனால் ரோஸ் நான் வேணான்ட்டேன். அப்புறம் நார்மலாக முல்லைப்பூ மல்லிகைப்பூ மட்டும் இந்த டைம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி ட்ரை ஆகிற டைமுங்க. அதெல்லாம் வறட்சி அதிகமாக இருக்கும். இந்த டைம் நம்ம வாங்கினா அதிகப்படியாக பராமரிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கம்மியாக போகுது அப்படின்ட்டு வந்துட்டோம். இது எல்லாமே வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாட்கள் ஆயிரும். நார்மலாக பார்த்திங்கன்னா இதில் சீனி பழக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காயெல்லாம் பாருங்கள். நெல்லிக்காயோட க்ரோத் அந்தளவுக்கு ஒன்றும் சரியில்லைங்க. கொஞ்சம் அஸ்வினி பூச்சி அட்டாக் அதிகமாக இருந்தது. இந்த பாருங்க சீனி பழக்காய், சீத்தாப்பழக்காய், அது மாதிரி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இடத்துல இருக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 100 ரூபாய்ங்கிறாப்புல கோட் பண்ணியிருந்தாங்க. நார்மல் கருகாப்பில் பார்த்திங்கன்னா 50ங்க. அந்த அளவில் தான் இருந்தது. இதெல்லாம் பாருங்கள் காகித ரோஸ், இதெல்லாம் வந்து கலர் டிஃப்ரெண்ட் கலராக நல்லா இருந்தது. ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் எல்லாமே வந்து நார்மலாக நம்ம தோட்டத்தில் நார்மலாக இருக்கிறதே வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம் ஒரு 150 180ங்கிறாப்புல இருந்தது பாருங்கள். இது எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வச்சு தான், ஆனால் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஈரோடு வெள்ளை கோயிலில் இருக்கிற நண்பர்கள் வந்து இந்த வழியில் ஆண்டு வேலை வந்தீங்கன்னா வெள்ளை கோயிலில் வந்து இந்த நர்சரி இருக்குது. வேலை நண்பர்கள் வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொய்யாலையும் பார்த்திங்கன்னா சைனீஸ் கொய்யா எல்லாமே இருந்தது. சைனீஸ் கொய்யாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம். மாதுளை மரம் எல்லாம் வாங்கி வச்சுட்டோம். ஆரஞ்சு எல்லாமே வாங்கி வச்சுருக்கறனால இந்த டைம் வந்து நம்ம இதை கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா மரங்களில் மகிழ மரம், தேக்கு மரம், அந்த இது அப்புறம் தென்னை மரம் எல்லாமே இருக்குது. அப்புறம் செடிகள்லேன்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி டிசைனிங் வைக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே இருக்குதுங்க. தாமரைப்பூவில் பார்த்திங்கன்னா அள்ளி செடியில் ஒரு 7-8 ரகம் வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. இந்த ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்குது எங்கேன்னு கேட்டிங்கன்னா முத்தூர் டு வெள்ளகோயில் ரோட்டில் மாந்தபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 200 to 200 மீட்டரில் வந்து மாந்தபுரத்துலேருந்து வெள்ளகோயில் ரோட்டுக்கு கிழவரத்தலையில் அமைச்சிருக்குங்க. நீங்கள் மாந்தபுரத்துலேருந்து போகிறப்ப லெஃப்ட் சைடு, வெள்ளகோயிலேருந்து வரப்போ ரைட் சைடுங்க. அந்த மாதிரி ஃபார்மில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. வேணுங்கிற நண்பர்களை வந்து வாங்கி பயன்பட்டுக்கலாங்க. இதை வாங்கினது அனைத்தையுமே வந்து நம்ம இடத்துல கொண்டாந்து வச்சாச்சுங்க. ஒரு மரத்துக்கடியில் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம வாங்கினதுங்க. இந்த குழம்பு மாம்பழம் சொன்னோம்ல அதுங்க. இது வந்து பெங்களூரா, அப்புறம் அல்ஃபோன்ஸாவில் ஒரு 3 கன்றுங்க. இது வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம மாங்கன்கிட்ட வச்சாச்சுங்க. ஏன்னா ஈவினிங் டைம் லேட் ஆகிடுச்சு. நீ நம்ம பால் கற வர டைமுங்க. இதை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா மாமரத்தை போட்டிங்க, பலாமரத்தை போட்டுன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. பலாமரம் வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருக்குங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.